தவறாமல் நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சோலை படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அம்ஜத் கான் வந்து அவர் நடித்து அவர் குழந்த பிறந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து 8 வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த பையன் போய் அந்த ஷோவை போய் பார்த்துருக்கான் ஒரு தியேட்டரில். ஸோ அதுவரை 8 வருஷம் வரைக்கும் அந்த ஷோ வந்து சோலை படம் வந்து பாம்பேயில் ஓடிருக்கு. ராஜ்குமார் ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகர், பெரிய டைரக்டரு. அதனால தான் அவர் வம்சம் படத்தில் வில்லனா நடிச்சிருக்காரு. ஏடி என்னையும் அசிங்கப்படுத்திட்டல, உன் பம்பைய மட்டும் இல்லடி, உன் ஒட்டு உறவு எல்லாத்தையும் இருக்காண்டி. இவளுக்கு நீ வக்காலத்தா? டே அன்பரசு, ஒவ்வொரு வருஷமும் திருவிழாவுக்கு எப்பாடு பட்டாலும் பிற்பாடு கூடாதவர், எப்பாடு பட்டாலும் பிற்பாடு கூடாதவனு கூப்பிடும் போது ஒத்தையா தனி அனாதையா வந்து நிப்பாயில. இந்த வருஷம் நீ ஒத்தையா வரமாட்ட. இந்த வருஷத்தோட உன் வம்சமே அழிஞ்சதுடா. நிறைய பேருக்கு வந்து வம்சம் படத்தில் ஒரு வில்லனாக நடிச்சது யாருக்குமே தெரியாது. நான் இங்கே வந்து கேட்டதான் தெரியும், யார் அவர் புது பையன் நடிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் தான் ஏன் நடிச்சேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. போருடையார் மேல சத்தியமா? போருடையார் மேல சத்தியமா? இந்த சண்டையில நீ ஜெயிச்சு நான் தோத்தா? இந்த சண்டையில நீ ஜெயிச்சு நான் தோத்தா? நான் என் குடும்பத்தோட இந்த ஊரை விட்டே போயிடுறேன். நான் என் குடும்பத்தோட இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது பக்கவாக்கில் வந்து விழுதுகள்லாம் வந்து நிறையா போடும். அந்த விழுதுகள் வந்து சோட போகாமல் இருந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மாதிரி தான் ராஜ்குமாருங்கிற ஆலமரத்தில் வந்து எத்தனையோ விழுதுகள் வந்து எதுவுமே சோட விடாமல் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காகவே நிற்குது. ஸோ இது வந்து 8 வருஷம் என்ன, 10 வருஷம் என்ன, 15 வருஷம் வரைக்கும் வந்து நான் பார்த்து என் பையன் பார்த்து என் பையனோட பையன் பார்க்குற அளவுக்கு வந்து இந்த ஷோ வந்து மென்மேலும் வளரணும்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சி சிறப்பிக்கு வந்துள்ள சிறப்பு விருந்தினர் ஒரு இயக்குனர் வந்து இயக்கத்தில் சொல்லிச்சார்னா நடிப்பில் சொல்லிக்க மாட்டார்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 துறையிலையுமே முன்னோடியாக இருக்கிற நம்மளுடைய மரியாதைக்குரிய இயக்குனர் திரு ராஜ்கபூர் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்று இரிய இதயம் நெகிழவும் முறுக்கி கொண்ட மூளை தளரவும் ஒரு உற்சாக டானிக் வேணும் ஒரு மனுஷனுக்கு. அந்த உற்சாக டானிக் தான் சிரிப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கவலை என்பது செல்லா காசு, சிரிப்பு என்பது தங்க காசு அப்படின்வாங்க. ஒரு நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட உயர்ந்ததுன்னு சொல்லி பெரிய விஷயம் சொல்லுவோம். வேடிக்கையாக சிரிக்கிற சிரிப்பில் இத்தனை வினோதமாக இருக்கும்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சிரிப்புக்கு ஏகப்பட்ட மகத்துவம் இருக்குது. பயணம் ஒரு மனிதனை மேதையாக்க அப்படின்வாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் பயணம் செஞ்சு பாருங்களேன், பல்வேறு விதப்பட்ட மக்களை பார்ப்போம். அதில் வந்து பூராமே ஆச்சரியமான ஆளாக இருப்பேன். இப்படியெல்லாம் ஆள் இருக்கானான்ற அளவுக்கு. டிராஃபிக் போலீஸை போய் இந்த பக்கம் வாகனங்கள்லாம் போகுமா? போகுங்க. இந்த பக்கம் வாகனங்கள்லாம் போகும். அப்போ நான் போக முடியாது போலியா? ஏன்? என் பேர் மயில் வாகனம். அந்த ஆள் டிராஃபிக் போலீஸு ராஜினாமா லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். இப்படி ஊருக்கு இவங்க ஊரில் நான் வேலை பார்க்க முடியாது அப்போ. ஏன்னா அவன் பல வருஷமாக பார்த்தேன். பஸ்ஸில் போய் பார்க்கும்போது நிறையா சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும். இப்போ பஸ்ஸு இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒருத்தன் கம்பியில் கையை பிடிச்சிருந்தேன். அப்படின்னு சேர்க்கானோன்னா கை தவறி ஒரு பொண்ணோட இடுப்பில் பட்டுச்சு. நிறைய டீ பார்த்துருப்பேன் போல. இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். அந்த பிள்ளை செருப்பை கலத்தி அடுத்த நிகழ்ச்சி சற்று நிமிடத்தில் தொடங்கும் அப்படின்னுச்சு. அந்த ஸ்டாப் இறக்கி ஊருக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் பொம்பளை பிள்ளைக்கு சென்சாவுக்கு மாதிரி இருக்காது. அதை விட பயங்கரமாக இருக்கும். இந்த இதுக்கு போயில தான் பார்க்கலாம். நீங்கள் புடவை எடுத்து போகும்போது கடையில் ஏகப்பட்ட போய் சொல்கிறாங்க. ஹலோ ரம்பா புடவை இருக்கு எடுத்துங்க அப்படின்னாங்க. ரம்பா என்னைக்கு புடவை வெட்டிச்சு, அந்த பிள்ளை ஒரு சேப்பு கலர் டவுசரை போட்டுக்கிட்டு தான் 20 வருஷமாக ஓடுது. ஆனால் ரம்பா அப்படி அதையும் நம்பி வாங்கிட்டு போவாங்க. ரம்பா புடவைங்க ஏமாத்தி பிறகு டைட்டானிக் சேலை அப்படின்னா டைட்டானிக் படத்தில் அந்த பிள்ளை சேலையே கட்டாது. அது நம்பிக்கிறது. சினிமா கவர்ச்சி இப்போ ஐயா இயக்குனர் உங்களுக்கு தெரியும் சினிமாவில் இயக்குறது எவ்வளோ ஒரு கஷ்டம்னு. ஏன்னா அவங்க டென்ஷனாக இருக்கும்போது ஏதாவது ஒரு சம்பவத்தை சொன்னால் குழப்பமாக போயிடும். டென்ஷனாக உட்காந்துருக்காரு டைரக்டர். அந்த நேரம் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொல்கிறார், ஐயா அந்த கவர்ச்சி நடிய சீனை எங்கே வைக்கலாம்? அந்த அலமாரில் வச்சுட்டு போயா தோண்டி ஏதாவது பண்ணி வேற ஒரு மூடில் இருக்காள்கிட்ட போய் அந்த சொன்னால் நடக்குமா? அப்புறம் சொல்கிறாரு, ஐயா அந்த பொண்ணு குடத்தை எடுத்துகிட்டு தண்ணி எடுக்க போகிறதுக்கும் தண்ணி எடுத்துகிட்டு வாரதுக்கும் இடையில என்ன வைக்கலாம்? இடையில குடத்தை தாண்டா வைக்கணும். ஏண்டா இடையில வந்து அண்டாவை தூக்கி வைப்பாங்க? இல்லைங்கய்யா இடையில சீன் சொன்னார் அவர். ஏன்னா சீன் சொல்லும் போதே பயமாக போயிடும் சொல்லியிருக்காரு இயக்குனர். கதாநாயகனை உட்கார வச்சு படம் இடவலை முடிஞ்ச உடனே ஒரு 15 பெட்ரோல் பல்புக்கு தீ வைக்கிறீங்க. அப்பயே இடுப்பு நடுங்கிருச்சு. ஏண்டா எடுத்து ஒரு 15 குடிசை வீடுக்கு தீ வைக்கிறீங்க. என்ன எங்க சொல்கிறீங்க? ஆமாம் 20 பஸ்ஸை கொளுத்துறீங்க. எதுக்குங்க? இடவேளை பின்னாடி நம்ம படம் சூடு பிடிக்கணும். நல்ல வேலைக்கு தேட்டரை கொளுத்தாமல் இருந்தேன்னு சொன்னால் போச்சு. எப்படி சூடு பிடிக்க வைக்கிறாரு பாருங்க. ஒரு கதை சொல்லும்போது அப்படி இருக்கு. என்னங்க அப்புறம் ஒரு கதை நான் கேட்டார் ஒரு தேட்டர் ஓனர் பார்த்து, என்னங்க என் படம் ஒரு படத்தை கூட உங்கள் தேட்டரில் போட மாட்டேங்கிறீங்க? பேப்பர் பார்க்கலையா? பொது இடத்துல குப்பையெல்லாம் போடக்கூடாதியா?
நீ வாட்டுக்கு ஏதாவது சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போறாரு. அவரு குப்பு வரைக்கும் போயிட்டார். அப்படி எடுத்திருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு பாவம். அப்படி சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும். இன்னொரு இடத்துல கதாநாயகனை உட்கார வச்சு சீன் சொன்னார். நீங்கள் இந்த படத்தில் ஒரு பன்னி மேய்க்கிறீங்க, என் இமேஜ் கெட்டு போயிருங்க. நீங்கள் மேய்க்கலன்னா பன்னியோட இமேஜ் கெட்டு போயிடும். இப்போ எது உங்களுக்கு நல்லது நினைக்கிறீங்க? அவர் அடுத்து அந்த நடிப்புன்னு வருவாரா? அப்புறம் ஒரு ஆள் உட்கார வச்சு, இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பாத்திரம் இருக்குங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், படம் போட்டோன்னே நீங்கள் அண்டாவை தூக்கிட்டு போகிறீங்க. என்னங்க பெரிய பாத்திரம்னு அண்டாவை சொல்கிறேன். அண்டாவோட பெரிய பாத்திரம் எங்கிட்ட இல்லை. பெரிய பாத்திரம்னு அவர் நடிப்பு சீன் நினச்சிருக்காரு. பாத்திரம் தூக்கிட்டு யாராவது ஒரு கதாநாயகன் போக முடியுமா? என்ன நினைப்பாங்க அந்த ஏரியாவில்? அப்படி குழந்தை பேசினால் அழகாக பேசுவேன். சொன்னேன் ஒரு பையன், மணி 3 ஆகுது, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னா. என்னடா 4 இருக்குதா? இப்போ ஏதாவது உங்களுக்கு புரியுதா? எவ்வளோ டென்ஷன் ஆகும் பாரு. டேய் சைக்கிளில் காற்றுலடா ஆறுமுகம், சைக்கிளில் காற்று இல்லை, சைக்கிள் காற்று இல்லை அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு ஒரு டேபிள் பேனை போட்டு விட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சைக்கிள் நிறுத்திட்டேன். டயரில் காத்துருக்காண்டா, சைக்கிளுக்கு வேர்க்குது நினச்சி அங்கே நிறுத்திருக்கேன். அப்போ வேண்டிய ஏதாவது வேலை சொல்ல முடியுமா? நான் ஒரு தடவை எங்கள் அண்ணன் போய்ட்டு சொன்னேன், ரேடியோவில் சிலோனில் வைடா அப்படின்னேன். இல்லைப்பா நம்ம வீட்டிலே இருக்கட்டும், எதுக்கு அப்படியா? உடனே நீச்சல் அடிச்சுட்டு போய் அங்கே போய் வச்சுட்டு சொன்னேன். அதுலேருந்து நம்ம பேச்சை குறைச்சிக்கிறது நம்மளுக்கே ஒரு மரியாதை. அமெரிக்காவே பார், ஜப்பானை பார் அப்படின்னு இருக்கார். கீழே இருந்து வைப்பு, உன் வீட்டை பாடுறா, 4 பிள்ளைங்க கஞ்சிக்கலாம் 4 நாளாக கிடக்காங்க, நீ ஏன்டா இந்த பேச்சு பேசுகிற? அவன் பாட்டுக்கு அள்ளி விடுவாங்க. அதில் வீட்டுக்கார அம்மாவை கீழே வச்சுக்கிட்டு நம்ம மேலே பேசுகிறது கஷ்டம். பேசினார் ஒரு ஆள், ஒரு மேடை பேச்சாளர், அரசியல்வாதி. நான் லட்சத்தீவை மீட்பேன், கீழேந்து மூளை அடை வச்சு ஒரு நகையை மீள் சனியம் பிடிச்சவங்க, அது 1 வருஷமா அடை கடையில் இடக்கு லட்சத்தீவை மீட்கிறானா. அதனால தான் நம்ம தனித்தனியாக போய் பேசிட்டு வந்துடுது, தனிச்சொற்புலி மாதிரி. செய்தி வாடனை கூப்பிட்டு, அறிவு இருக்கா, 5 திருடங்களை பிடிச்சி உள்ளே வச்சிருந்தேமே, எங்கேயா அந்த 5 பேரும்? சும்மா இருங்க, என்னை முட்டாள்னு சொன்னான், ஐயா கழுத்தை பிடிச்சி வெளியே எழுட்டு 5 பேரையும். அப்புறம் எப்படி அவன் அதுக்காகத்தான் சொல்லியிருப்பாங்க இவ்வளோ. இப்படி ஒரு ஆளை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? ஏன்னா ஒரு உண்மை சம்பவம் நடந்துச்சு. திருச்சி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு தடவை ஜென்ரல் அந்த அங்கே உள்ள இதில் என்ன ஆச்சுட்டாங்க, 3 துப்பாக்கி தூக்கிட்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே. இப்போ நம்ம அதை சுடுறதுக்கு தான் துப்பாக்கி, அதவே சுட்டுட்டு போயிருக்காருன்னா நீ இதை விட என்ன திறமை வேணும்? நடந்து போயிடும். அப்புறம் வெளியே காணாமனா அங்கே கொடுக்கலாம், அங்கேயே காணாமல் போகிறதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்படி யாரும் நடந்துச்சு. ஒரு கைதியை தினமும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கையெழுத்து போட்டு போக சொல்லியிருக்காங்க. வந்து போட்டிருக்காரு. கடைசியில் பார்த்தா 1 வாரம் கழிச்சு 7 பொருளை காணும். தினமும் இங்கேருந்து தூக்கிட்டு போயிருக்கேன். அவனுக்கு வசதியாக போச்சு. எங்கே இருந்தால் என்ன நம்மளுக்கு என்ன? ஏன்னா நீதிபதியை கேட்பார், என்ன வாரம் ஒரு தடவை செயலுக்கு வந்துடுற? ஆமாங்க, வாரத்துக்கு ஒரு நம்மளுக்கு மட்டன் சாப்பிடாட்டி ஒரு மாதிரியா இருக்கும். மட்டன் சாப்பிட்றக்கா செயலுக்கு வரவில்லை இருக்கானையா, உன்னை என்ன செய்ய முடியாம? ஏன்னா நீதிபதி கேட்கும்போது அப்படி தான் கேட்பார். ஆர்டர் ஆர்டர் அப்படின்றார். சூடாக 2 ஆம்லேட் அப்படின்ட்டு அவன் இவர் வழக்கம் போல் அது இந்த காலத்தில் சொல்லி எடுக்காது. அப்புறம் சொன்னார், நீ அந்த கொலையை செய்யலன்னு என் முகத்தை பார்த்து சொல்லியா? அந்த கன்றாவை பார்க்குற நான் செஞ்ச கூட சொல்கிறேன் நீ அப்படின்ட்டான். அப்புறம் இவர் எப்படி போய் உட்காந்து கேட்பாங்க. திப்பு சுல்தான் அவருடைய நினைவிடத்துக்கு போயிருக்காங்க. எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டேன், டூர் மாதிரி. அப்படியே மலர்களில் அழகுபடுத்திருக்காங்க. அப்படியே பளிங்கு கற்கள், அப்படியே கல்லறை மாதிரி சமாதி பார்த்துட்டு சொல்லியிருக்கேன். ஒருத்தன் தனி அந்த ஆள் பார்க்காம போயிட்டான் பாருங்க. அவன் செத்தனாலே தான் கட்டியிருக்காங்க. தனி பார்க்காம போயிட்டான்னா அவன் என்ன எந்திரிச்சு வந்தால் பார்ப்பாங்க. இப்படி ஆழமாக வர்ணிக்கிறாள் உண்டு. ஏன்னா சித்திரை திருவிழாவில் 1.5 லட்சம் பேர் வந்திருக்காங்க. 46 பேர் சேர்ந்து வந்தாங்க. அதில் ஒருத்தன் காணாமல் போயிட்டு அவன் போய் போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். என் கூட வந்து 45 பேரை காணாமல் அப்படின்னு. அது இவன் காணாமல் போயின்னு சொல்கிறது கிடையாது. 45 பேர் எப்படி காணாமல் போவாங்க? இப்படி மாத்துறது. 2 பேர் டவுனுக்குள்ள வந்தாங்க, கிராமத்தாளுங்க. இப்படி பார்த்துட்டு ஒரு பில்டிங்கை பார்த்து, எப்போ தீப்பெட்டி அடிக்க வச்ச மாதிரி எந்த பில்டிங் வரியா அப்படின்ட்டு. அதில் ஒருத்தர் யார் பயங்கரமான கிராமத்தாளாக இருக்காங்க, ஓமனத்தோடு வந்திருக்காங்க, வெளியே ஏமாத்திடுவோன்னு சொல்லி, கட்டட ஓனர் நான், என்னை கேட்காம நீங்கள் பார்த்தீங்களா? எத்தனை மாடி பார்த்த? எங்கே 15 மாடி தான். 15 மாடியாக பார்த்தா ஒரு மாடிக்கு 100 ரூபா 1000 ரூபா கொடுத்துட்டு போ. கொடுத்துட்டு அச்சு சவாஸ் அவனை ஏமாற்றி விட்டான். என்ன நான் 20 மாடி பார்த்தேன், 5 மாடிக்கு தான் காசு கொடுத்தேன் அப்படின்ட்டு. அப்போ இப்படி ஆள் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக அம்மாள் சம்பாதிச்சுட்டு போவேன். இன்னொருத்தன் பேப்பர் படிச்சுக்கிட்டே இருந்தேன். படக்குன்னு பேப்பரை மூடிட்டு இப்படியா அவசியம் வீட்டுக்கு ஓடி போய் வீட்டில் இந்த 15 தென்னை மரத்தில் 14 மரத்தை சத்துன்னு வெட்டிட்டேன். தென்னை மரத்தை ஒரே ஒரு மரத்தை மட்டும் விட்டேன். ஒய்ப்புக்கு ஒரே கோவம். அதை வளர்க்கப்பட்ட வாடி எவ்வளோ வாடி ஏயா வெட்டினேன்? சும்மா ரெடி பேப்பரில் வாரு, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்புன்னு போட்டிருக்காங்க. நம்ம 14 மரம் எக்ஸ்ட்ரா வளர்த்துருக்கோம். போலீஸுக்காரன் பார்த்தா பிடிச்சிட்டு போயிடு அப்படின்ட்டுருக்கான். இதெல்லாம் இப்படி ஆள் இருக்கானான்ட்டு தெரியல. ஆனால் நம்ம நகைச்சுவைக்காக சொல்லிக்கிறது. வாழ்க்கை புத்தகம் என்னன்னா, முதல் பக்கம் கருவறை, கடைசி பக்கம் கல்லறை. இந்த இடைப்பட்ட பக்கங்களை வந்து கண்ணீரால் எழுதாமல் புன்னகையால் எழுதினால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர் மன்னராக இருந்தாலும் கூட தனக்கு துணையாக எப்பயுமே ஒரு விகடகவியை வச்சுருப்பாங்க, நகைச்சுவையாக பேசிவிட்டு. ஏன்னா சாப்பிடும்போது கூட அவங்கள பேச விட்டுக்கிட்டே சாப்பிடுவாங்களாம், சீரண சக்தி அதிகமாகன்றக்காக. ஏன்னா கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு தெனாலிராமன், அக்பருக்கு ஒரு பீர்பால், அரேபிய மன்னனுக்கு முல்லா, இவ்வளோ வசதி இருந்தவங்களுக்கு தனக்கு நகைச்சுவை வேணும்னு சொல்லி தன்னை காத்துக்கிறக்காக வச்சுருந்தாங்க. அது மாதிரி மக்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு காத்துக்கிறதுக்கு ஒரு தற்காப்பு ஆயுதமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிருந்து விடைபெறும் நண்பர்களை. நன்றி, வணக்கம். அசத்த போவது
போவது யார் நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் அவர் சுவை விருந்து போல் நகைச்சுவை விருந்து அளித்து கொண்டிருக்கும் அசத்தல் மன்னர்களுக்கும் இந்த மன்னர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் இயக்குனர் ராஜ்குமார் சார் அவர்களுக்கும் நடுவர்களாக அமர்ந்திருக்கும் மதன் பாபு சார் அவர்களுக்கும் பாஸ்கிஸ் சார் அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளி உஷா அவர்களுக்கும் மற்றும் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டு தனது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய ராஜ்கபூர் அவர்களுக்கும் வடசென்னை வெற்றி செல்வனின் வணக்கம். வாங்க வெற்றி செல்வன், எங்க மேல ஏதா கோவமா? இல்லையே. ஏன்னா எல்லாரையும் வந்து இப்படி காட்டி உஷாவை காட்டி இப்படின்னீங்க, சீஃப் கெஸ்ட்டை காட்டி இப்படின்னீங்க, எங்க 2 பேரையும் விட்டீங்களே. உங்களுக்கு கூட வட சென்னை வெற்றி செல்வன்ட்டீங்க, எங்களை ஏன் விட்டீங்க? எங்களை வடகரி சென்னைனா சொல்லிருக்கலாம். மறந்துடுச்சு. அதை எவ்வளவு கம்பீரமாக சொல்கிறாய். ஃபேண்டாஸ்டிக். இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? ஜோக் சொல்ல போறேங்க அங்கிள். ஜோக். நீங்க உங்களுடைய கான்ஃபிடென்ட், நீங்க வெற்றிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த நம்பிக்கையா நீங்க பேசுற அழகே இருக்குல்ல, உங்களை பார்த்தாலே நம்பிக்கை வருது. சூப்பர் ஆள். அசத்திருங்க. நான் ஜோக் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேங்க அங்கிள். கேளுங்க. நம்ம கடல் தண்ணி குடிச்சா எப்படி இருக்குங்க அங்கிள்? நம்ம கடல் தண்ணி குடிச்சா உப்பு கரிக்கும். ஆனால் உப்பே கரிக்காத ஒரு கடல் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. அதாங்க அங்கிள் கருங்கடல். அந்த கருங்கடல்ல ஏன் உப்பு கரிக்காம இருக்குன்னா அதுல பெரிய நன்னீர் நதிகள் கலக்கிறதுனால உப்பு கரிக்க மாட்டேங்குதாங்க அங்கிள். நல்ல விஷயம் சொன்னீங்க, சூப்பர். இப்போ ஜோக் சொல்லட்டுமாங்க அங்கிள்? சொல்லுங்க. நண்பருங்க 2 பேர் பேசிக்கிட்டாங்க. நானும் என் காதலியும் அபிராமி தேட்டரில் வம்சம் படம் பார்க்கறதுக்காக டிக்கெட்டு கவுண்டரில் நின்றுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஓடி அப்பா அம்மா 2 பேரும் வந்துட்டாங்க. அச்சிச்சோ, அப்புறம் என்னாச்சு? அவங்களுக்கோ 2 டிக்கெட்டு வாங்கி கொடுக்க வேண்டியதா போச்சு. மாமியார் மருமக கிட்ட கோவமாக கேட்குறாங்க, ஏன்டி என் ஃபோட்டோவை வாசலில் மாட்டி வச்சுருக்க? நீங்கள் தானியாத்து சொன்னீங்க வாசலில் ஒரு திருஷ்டி படத்தை மாட்டி வைக்கணும். மனைவி கணவன்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இப்படி குடிச்சு கெட்டு போனீங்க? அதுக்கு கணவன் சொல்கிறார், கவலையை மறக்கத்தான். அப்படி என்னங்க உங்களுக்கு கவலை? இப்படி தினம் குடிச்சு கெட்டு போயிடுறமேன்ற கவலை தான். அரண்மனையில் 2 பேர் பேசிக்கிட்டாங்க. உங்களையும் அரசாவை காவலாளி வேலையிலேருந்து நீக்கிட்டாங்க. அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? அரசபையில் மாமன்னர் வருகிறார்னு சொல்லறதுக்கு பதிலாக மாமனார் வருகிறார்னு தப்பாக சொல்லி தொலைச்சிட்டேன். வியாபாரிங்க 2 பேர் பேசிக்கிட்டாங்க. பந்து வந்துட்டாலே போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான்ப்பா. ஏன்னா அப்படி சொல்கிறீங்க? அன்னைக்கு தான் உங்களுக்கு மாமூல் வாழ்க்கை பாதிக்கப்படுமே. எங்கள் அத்தை மாமா கிட்ட சொன்னாங்க, ஏங்க உங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்து 1 வாரம் தங்கறதுலாம் லெட்டர் போட்டிருக்காங்க. அதனால் முறுக்கு அதிரசம் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். பரவாயில்லையே, மாமியார் மேலே இவ்வளோ அன்பா? அட நீங்கள் வேற, உங்கள் அம்மா ஊர்லேருந்து வரத்துக்குள்ளே இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு 1 வாரம் கழிச்சு வரேன். டாக்டர் கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, டாக்டர் என் மனைவி காலையில் 8 மணிக்கு மயங்கி விழுந்துட்டா, இன்னும் மயக்கம் தெரியல, உடனே வாங்க டாக்டர். அதுக்கு டாக்டர் கேட்குறாரு, இப்போ மணி 2 ஆச்சு, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? உடனே வந்து சொல்ல வேண்டியது தானே? அது இல்லைங்க டாக்டர், அவள் கீழே விழுந்ததை பார்த்து சந்தோஷத்தில் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. டிராஃபிக் போலீஸ் கேட்குறாரு, ஏயா சைக்கிளை இப்படி தரிக்க ஓட்டிக்கிட்டு வரியே, எங்கேயாவது மோதனா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? சார், அது உங்களுக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது, ஆனால் பின்னாடி என்னை துரத்துக்கிட்டு வர சைக்கிளோட சொந்தக்காரங்களுக்கு தெரியலையே. நன்றி நன்றி நன்றி.
வெற்றி செல்வன், சொல்லுங்க அங்கிள். உங்ககிட்டலாம் ஸ்டாண்டப் காமெடிக்கு மற்றவங்கெல்லாம் கற்றுக்கணும் வெற்றி செல்வன். உங்கள் டைமிங்லாம் இருக்குல்ல, அந்த ஜோக்கில் டைமிங் எவ்வளோ முக்கியன்றது எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுல சும்மா பேச்சு. உங்களுக்கு சொல்கிற அந்த அழகு இருக்குல்ல, அதை கற்றுக்கணும் வெற்றி செல்வன். தேங்க்ஸ் அங்கிள். ஒரு சின்ன டைலாகை மனப்பாடம் பண்ணி அங்கே ஷூட்டிங்கில் பேசுகிறது இருக்க சிரமம் இருக்க, ஸ்பான்டினியஸாக எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி அது வந்து எக்ஸ்ப்ரெஷன் மாறாமல் எல்லாத்தையும் ரசிக்க வச்சிட்டியாப்பா நீங்கள். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். சூப்பர். உங்கள் டைரக்டருக்கு தான் ரொம்ப நன்றி சொன்னேன். ரொம்ப பிரமாதம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நன்றிப்பா, நல்லா வருவேன். நன்றி நன்றி நன்றி. தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வந்தாருங்க, வந்தா சனம் சிரிக்கானுங்க.